ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மை தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்தோரம். வர இருக்கும் குரு பயிற்சி மகர ராசிக்கு என்ன பலன்களை செய்ய வருகிறார்? இந்த குரு பயிற்சியானது மகர ராசிக்கு என்ன என்ன செய்ய வருகிறார் அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த குரு பகவான் எந்த நாளிலே எந்த நட்சத்திரத்திலே பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை காலை 11:08 புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இதுவரையில் மிதுன ராசியில் இருந்து வந்த குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சியாகும் குரு பகவான் மகர ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய வருகிறார் அதுதான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இதுவரையில் மகர ராசிக்கு 6ஆம் இடமான மிதுனத்தில் இருந்து வந்த குரு 7ஆம் இடமான கடகத்திற்கு வருகிறார். 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துரு, 6இல் குரு ஊரில் பகை அப்படிம்பாங்க. 6ஆம் இடத்தில் குரு இருந்தால் என்ன இடையூறுகளை கொடுக்க வேண்டுமோ அத்தனைகளையும் கடகராசிக்கு கொடுத்திருப்பார். இப்போ வருகிற 26/5/2026 நாள் 6ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு வருகிறார். கடகராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து மகர ராசியை, அதாவது மகரத்தில் சந்திரன் இருந்தால் மகர ராசி, அப்போ மகர ராசியை குரு பகவான் பார்க்கிறார். ஒரு பார்க்க கோடி தோஷங்கள் விலகும் அப்படிங்கிற மாதிரி குரு சந்திரன் வீட்டில் இருந்து அதாவது குருவின் சாரம் பெற்ற குரு சந்திரனை பார்க்கிறார். சந்திரனும் தனது சமசப்த பார்வையாக குருவை பார்க்கிறார். இது எப்படி என்றால் புடவை காய்த்து பருத்தி காய்த்து புடவையாய் வந்தது போல் இரு மடங்கு லாபம், இரட்டிப்பு லாபத்தை மகர ராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள் அப்படின்னா அதுதான் உண்மை. இதுவரையில் உங்களுக்கு எதிரிகள் தொந்தரவு கொடுத்து கொண்டிருப்பார்கள். அந்த எதிரிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தனால உங்களை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை குத்திக்கிட்டே இருப்பாங்க, நீங்களும் தாங்கிக்கிட்டே இருந்திருப்பீங்க. இனி அவர்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அவர்கள் அந்த பிரச்சனையை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஆக உங்களுக்கு எதிரிகள் தொந்தரவு என்பது இனி இல்லை அப்படின்னே சொல்லிடலாம். அதாவது எதிரிகள் உங்களை விட்டு விலகி போவார்கள் அப்படின்னே சொல்லிடலாம். கடக குரு மகர சந்திரனை பார்ப்பது குருச்சந்திர யோகத்தை அல்லவா கொடுத்து விடுவார். குருவும் சந்திரனும் சமசப்தம பார்வையாக பார்ப்பதால் குருச்சந்திர யோகத்தை வழங்கி விடுவார். சந்திரன் தனது சொந்த வீடான கடகராசியை பார்ப்பதும் குரு தனது சொந்த வீடான அதாவது மீனத்தை பார்ப்பதும் 9ஆம் பார்வையாக சிறப்பு என்றே சொல்லலாம். இருவருமே சந்திரனும் குருவும் இரு கிரகங்களுமே தனது சொந்த வீட்டை பார்க்கிறார்கள். எந்த ஒரு கிரகம் தனது சொந்த வீட்டை பார்வையால் பார்க்கிறார்களோ அப்பொழுது அந்த ஜாதகம் வலுப்பற்று விடுகிறது. இப்போ குருவும் சந்திரனும் அவங்கவுங்க வீட்டை பார்க்குறாங்க. அப்போ கடகராசிக்கு அதாவது நல்ல யோக காலம் வந்தாச்சு அப்படின்னே சொல்லிடலாம். தடைப்பட்ட திருமணம் தங்கு தடையின்றி நடக்கும். உங்கள் வீட்டிலே மேளங்கள் கொட்ட, தோரணங்கள் கட்ட, இன்னிசை நிகழ்வுகள் நடக்க, சுபமங்கல நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்திலே தங்கு தடையின்றி நடக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான விருச்சிக ராசியை குரு தனது 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். 11ஆம் இடம் மகர ராசிக்கு 11ஆம் இடம் விருச்சிகம். 11ஆம் இடம் என்பது என்ன? லாபஸ்தானம், உபநயனஸ்தானம்.
லாபஸ்தானத்தை பார்ப்பதால் நீங்கள் எதை தொட்டாலும் லாபகரமாக இருக்கும். வியாபாரம் செய்தால் லாபத்தை ஈட்டலாம். தொழில் முனைவோர்கள் அதிக லாபம் ஈட்டலாம். அப்போ ஒரு பங்குச் சந்தையில் நீங்கள் முதலீடு செய்திருந்தால் பல மடங்காக லாபங்கள் பெருகி உங்கள் பங்குச்சந்தை மார்க்கெட்டு உயரும் அப்படின்னே சொல்லிடலாம். ஆக லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்திலே அந்த குரு பகவான் தனது பார்வையாக பார்க்கிறார் அப்படின்னே சொல்லிடலாம். வருமானங்கள் இரட்டிப்பாக பெருகி கொண்டே போகும் அப்படின்னே சொல்லிடலாம். வியாபாரிகள், விவசாயிகள் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஆதாயம் கிடைக்கும். விவசாயத்தில் நல்ல மகசூல் கண்டு அந்த பயிர்களை விற்று நல்ல லாபம் அடைவார்கள் அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா குரு தனது 9ஆம் பார்வையாக மகர ராசிக்கு 3ஆம் இடமான மீனத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது என்ன? இளைய சகோதர சகோதரி ஸ்தானம். அப்போ உங்களுடைய இளைய சகோதர சகோதரர்கள், தம்பி தங்கச்சிகள்லாம் உங்களுக்கு உதவுவார்கள். நீங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் உங்கள் கஷ்டத்தை உணர்ந்து உங்களுக்கு உதவுவதற்கு கரத்தை நீட்டுவார்கள். அவர்களிடம் பணமோ பொருளாகவோ பெற்று உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளலாம் அப்படின்னே சொல்லிடலாம். ஆக மூத்த 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதர சகோதரி, 3ஆம் இடம் என்பது இளைய சகோதர சகோதரி. ஆக உங்கள் அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, தம்பி தங்கச்சி எல்லாரிடமே இருந்து அன்பை பெற்று பொருளையும் பெற்று வாழ்க்கையில் வசதியான உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள் அப்படின்னா அதுதான் உண்மை. போட்டி பந்தயம் அப்படின்னா நீங்கள் தான் முதல் பரிசை பெறுவீர்கள். உத்தியோக ஊதிய உயர்வு உண்டு. பெயர் புகழ் செல்வாக்கு உங்களுக்கு உயரும். மகர ராசிக்காரர்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கை கொடுக்கக்கூடிய காலம். புதிதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய நேரம். 2 வீலர்லாம் கொடுத்துட்டு நம்ம நாளாச்சு இப்போ அதை மாற்றணும் நினச்சிக்கிட்டே இருந்தேன், இப்போ தான் அதுக்கு ஒரு நேரம் வந்திருக்கு போல இருக்குது அப்படின்னு பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனங்களை வாங்கும் நேரம் அப்படின்னு சொல்லிடலாம். பொன்பொருள் சேர்க்கை உண்டு. பங்குச்சந்தையில் முதலீடு செய்திருந்தால் அது பல மடங்காக உயர்ந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். மகரம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் ராசி ஆயிற்று. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளரும் அப்படிங்கிறது போல உங்கள் வாழ்க்கை வளம் பெறும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க. அதாவது முன்கரம் நீன்றால் எல்லா கரமும் நீளும் அப்படிம்பாங்க. ஆக உங்களுடைய கரங்கள் நிற்கவே நிற்காது. உதவி செய்வதற்காகவே பிறந்த கரம் என்றால் அதுதான் மகர ராசிக்காரர்களின் கைகள். உங்கள் கைகள் உதவி செய்வதற்காகவே இருக்கிறது. மற்றவர்களுக்கு உதவி செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையும் வளர்ந்து கொண்டே போகும் அப்படின்னே சொல்லிடலாம். மங்காத மகரத்திற்கு மதிப்பும் கூட போகுது, மவுசும் கூட போகுது. அப்போ ரெண்டுமே கூடும் நேரம் வந்தாச்சு. மகரம் சிகரம் தொடும் காலம் வந்தாச்சு. சிகரத்தை தொடப் போகிறீர்கள். சிகரம் தொட்டால் வளமான வாழ்வு வாழலாம், உயர்ந்த நிலைக்கு போகலாம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல பயிற்சி, அதிர்ஷ்டகரமான பயிற்சி, பெயர் புகழ் செல்வாக்கை கொடுக்கக்கூடிய பயிற்சி, வாழ்க்கையில் வசந்தங்களை கொடுக்கக்கூடிய பயிற்சி, வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய பயிற்சி இந்த குரு பயிற்சி என்றால் அதுதான் உண்மை. மகர ராசிக்காரர்கள் காட்டிலே மழைதான், பணமழை பெய்ய போகிறது. ஆக நீங்கள் வசதியான வாழ்வை வாழப் போகிறீர்கள். இந்த குரு பயிற்சி இது ஒரு மகரத்திற்கு சாதகமான பயிற்சி என்று சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோவரும். நன்றி, வணக்கம். வாழிய வளமுடன்.